கணையம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள், தொடர்ந்து பல வருஷமா நான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க, இந்த கணையத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ பேன்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சுலின் செக்ரிஷன் நார்மலா இருக்கணும்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான கவனம் அப்படின்றது செலுத்திட்டே வரணும். உணவுல பொறுத்த வரைக்கும் காப்பர், ஜிங்க் இது இரண்டுமே கரெக்டா இருக்கும்போது நமக்கு இன்சுலின் வந்து கரெக்டா செக்ரேட் ஆகும். பேன்க்ரியாஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வர ஆரம்பிக்கும். சாப்பிட்ட உடனே மோஷன் போறது. இந்த நிலைமை இருக்கிறவங்க வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் முக்கியமான ஒரு ஆர்கன், உறுப்பு அப்படின்னா கணையம், பேன்க்ரியாஸ். இது பாதிக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் நம்ம வந்து என்னென்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறோம். முக்கியமாக இந்த பேன்க்ரியாஸை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, பேன்க்ரியாஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி இயற்கையான முறையில் கையாள்வது, இது வந்து சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இடப்பாட்டீரல் அப்படின்னு சொல்லுவோம், வலப்பாட்டீரல் அப்படின்னா கல்லீரலை நம்ம சொல்கிறோம், அதாவது லிவர். இப்போ பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணையம் நம்ம வயிற்று பகுதியில் பார்த்தோம்னா நல்ல உள்ள ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னு சொல்லலாம். ஸோ மசில் ஃபைபர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் குடலுக்கு பின்னாடியும் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா கணையம். இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களில் தான் நமக்கு நேச்சுரலாகவே இன்சுலின் செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் மற்றும் நம்ம உடலில் நல்ல டைஜஷன், செரிமானம் நடக்கணும்னா இதில் செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த இன்சுலின் செக்ரேஷன் குறைவாக இருக்கிறதுனாலையோ இல்லை இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருந்து அதை வந்து செல்களால் பயன்படுத்த முடியாத நிலை வரும்போது தான் நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது வருது. பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோய் பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்து முக்கியமாக இந்த கணையம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள், தொடர்ந்து பல வருஷமா நான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க, இந்த கணையத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இந்த கணையத்தினால் பாதிப்பு ஆல்கஹால் எடுத்தால் கூட வருமானா நிச்சயம் இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, மேம் இப்போ ஆல்கஹால் தானே கண்டினியூஸாக எடுத்ததுனால லிவர் தானே டேமேஜ் ஆகும், ஆனால் எனக்கு லிவர் நல்லா இருக்கு, எப்படி இந்த பேன்க்ரியாஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. லிவரோட சேர்த்து பேன்க்ரியாஸ் ஒரு முக்கியமான ஆர்கன், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கும் பொழுது நமக்கு லிவர், பேன்க்ரியாஸ் மற்றும் சிறுநீரகங்கள், கிட்னிஸ் இதுவுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து ஸ்மோக் பண்றாங்க, செயின் ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேருக்கு இந்த பேன்க்ரியாஸ் பாதிக்கப்படுற நிலைமை இருக்கு. இன்னைக்குமே பேன்க்ரியாஸ்ல வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணாங்க, சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால பாதிக்கப்பட்டவங்களை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, ஆமாம் நான் வந்து பேன்க்ரியாஸ் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, ஸோ அது வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்து இருக்காங்க, பாதி பேன்க்ரியாஸ் தான் எனக்கு இருக்கு, இதனால தான் நான் வந்து இன்சுலின் தொடர்ந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பேன்க்ரியாஸ் வந்து வலிமையாக இருக்கணும். சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ பேன்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சுலின் செக்ரிஷன் நார்மலாக இருக்கணும்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான கவனம் அப்படின்றது செலுத்திட்டே வரணும். சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ், அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பேக்கெட்ல இருக்கக்கூடியது இல்லை டின்ஸ்ல இருக்கக்கூடியது, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாமே மசாலாஸ் போட்டு நான்வெஜ் பீசஸ், சிக்கன் பீசஸ் எல்லாமே ரெடியாக, ஃபிஷ் எல்லாமே இருக்கும். அதை எடுத்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி அப்படியே நம்ம ரெடிமேடாக சாப்பிடலான்ற மாதிரியான ஃபுட்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் நிறைய பேர் விரும்பியும் எடுக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க அதை எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை சமைத்த உணவை நம்ம அப்பப்போவே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்தில் பிணியணுகா விதியில் சொல்லியிருப்பாங்க, முதல் நாளில் சமைத்த உணவு அமுதெனினும் அருந்தோம் அப்படின்னு. அதாவது ஒரு நாள் முன்னாடி செஞ்ச உணவு பழைய உணவாக இருக்கும் பட்சத்தில் முன்னாடி நாள் செஞ்சது அடுத்த நாள் எவ்வளோ ஸ்பெஷல் ஃபுட்டாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டியாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஸோ ஒரு டைம் சமைச்ச ஃபுட்டை அப்போவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே முக்கியமாக நம்ம கணையத்துக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்சுலின் செக்ரேஷன் குறைவாக இருக்கு, சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த பேன்க்ரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் மட்டும் இல்லை, பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ் அதோட அளவு
எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பிலிருபின், பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட், எஸ்ஜிஓடி இந்த மாதிரியான என்சைம்ஸோட ரேஞ்ச் நம்ம பார்க்குற மாதிரி பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேன்க்ரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடிய இந்த அமிலேஸ் இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா பேன்க்ரியாட்டிக் டக்டில் வந்து கலெக்ட் ஆகி நமக்கு இந்த பைல் டக்டோட சேர்ந்து தான் நமக்கு சிறுகுடல் பகுதியில் டைஜஷனுக்கு வருது. ஸோ அந்த டைமில் இந்த பேன்க்ரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடியது கரெக்டாக நமக்கு வருதா, நமக்கு அமிலேஸ் எல்லாமே கரெக்டாக நமக்கு இருக்கான்றதும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உணவு முறைகளில் அதிகமான, அதாவது உணவில் பொறுத்த வரைக்கும் காப்பர், ஜிங்க் இது இரண்டுமே கரெக்டாக இருக்கும்போது நமக்கு இன்சுலின் வந்து கரெக்டாக செக்ரேட் ஆகும். முக்கியமாக குரோமியம், இந்த குரோமியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவை நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டே வரணும். பெரும்பாலும் இந்த காப்பர் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே உணவுலையுமே வந்து குரோமியமும் அதில் சேர்ந்துருக்கும். முக்கியமாக இது எதில் இருக்குன்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க சர்க்கரை நோயாளிகள் வெந்தயம் நிறைய சாப்பிடுங்க, வெந்தயம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதுலேயும் காப்பர் மற்றும் ஜிங்க், குரோமியம் இது எல்லாமே இருக்குது. இதோட இந்த பேன்க்ரியாஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வர ஆரம்பிக்கும். சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது. இந்த நிலைமை இருக்கிறவங்க வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இது கற்றாழையோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரலாம். கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த கணையத்தினால் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் இந்த வெந்தயத்தை கற்றாழையோடு சேர்த்து சாப்பிடலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு கற்றாழை சாறு விட்டு அது ஊற வைக்கணும். கற்றாழை சாறு அப்படின்னு சொல்றது அது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 7லேருந்து 8 முறை அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத வெந்தயத்தில் விட்டு கலந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் எழுந்திரிச்சு இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஒரு குழப்பா ஜெல் மாதிரி இருக்கும். இதை மோரில் கலந்து டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டே வரணும். தொடர்ந்து 7லேருந்து 10 நாட்கள் நம்ம குடித்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். இதுவே அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இது கூட கொஞ்சம் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினோட ஆற்றல் என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ சம்மரில் ரொம்ப நம்ம வந்து வெயில் தாக்கத்தில் இருக்கிறோம், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பாதாம் பீஸனை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பாதாம் பீஸுன்னு ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டால் போதும். தண்ணீரில் போட்டோம்னா காலையில் நமக்கு தண்ணியில் ஊறி நிறைய கிடைக்கும். இதை வந்து அந்த வெந்தயம் கற்றாழை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அரைச்சி திரும்ப இதை எடுத்து மோரில் கலந்து டெய்லி காலையில் 7லேருந்து 10 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு பேன்க்ரியாஸ் மட்டும் இல்லை, லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது, இல்லை லிவர் என்சைம்ஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை காமாலை பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம பாடியில், அதாவது முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு டாக்ஸின்ஸ் இருக்கும், இல்லை கழிவுகள், குடல் கழிவுகள் தேங்கி இருக்கும் அப்படின்னா இதை வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, ரிச் ஃபைபர் இருக்கு. அதே மாதிரி கற்றாழை பார்த்தோம்னா கொலகொழுப்பு தன்மை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை இது வெளியேற்றுதுன்னு சொல்லலாம். பாதாம் பீசனும் பார்த்தோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ரொம்ப சிறந்தது. இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 7லேருந்து 10 நாட்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் மட்டும் இல்லை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பேன்க்ரியாஸை, அதாவது கணையத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா உணவு முறையில் ஆல்கஹால் கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுன்னா அதை உடனடியாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அசைவ உணவை தவிர்க்கலாம். புளிப்பு மற்றும் காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் அதிகமான நேரம் கழித்து, ரொம்ப நேரம் கழித்து நம்ம ஃபுட் ஹெவி மீல்ஸ் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம தவிர்க்கணும். கடல் சார்ந்த உணவுகள்னா சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதற்காக இந்த கணையம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க கடல் சார்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் மற்றும் அதிகமான ஹீட், நிறைய பேர் வந்து இறால், நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. இது கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது இதை தவிர்த்தல் ரொம்ப நல்லது. அப்போ எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அதிகமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் சார்ந்து இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கீரை வகைகளை நிறைய சாப்பிட்டுட்டு வரணும். கணையம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம அடிக்கடி அதிமதுரத்தை எடுத்துக்கலாம். அதிமதுரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சர்க்கரை நோயாளிகள் இது எடுக்கலாமானா நிச்சயம் எடுக்கலாம். இந்த அதிமதுர
சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த அதிமதுரத்தோட நிறைய மூலிகைகளும் இதில் சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து தொடர்ந்து நம்ம மோரோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் மோரில் கலந்து நம்ம அதிமதுர சூர்ணத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கணையம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி இந்த கணையம் பாதிப்பினால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெந்தயம் கற்றாழையை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆவாரை பஞ்சகற்பம் அப்படின்ற மருந்து இருக்குது. இதையுமே வந்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். முக்கியமாக கணையம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகமான உடல் பருமன் இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த டயட் அண்ட் மெடிசன்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சியும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.